இந்த சண்டை இன்னும் முடியலையா? இது சண்டை இல்லை, இது ஒரு பிரச்சனை. இதுக்குள்ள பல விஷயங்கள் இருக்கு. அதாவது இந்த அருண் வந்து சாம்பார் கொடுக்குறாருல, 3 சப்பாத்தி போல இருக்கு எல்லாருக்கும். இவர் சாம்பார் கொடுக்குறாரு. அந்த நேரத்தில் மஞ்சரி இது எனக்கு இவ்வளவு அதிகமாக இருக்கு, எனக்கு கம்மியாக கொடுங்க அப்படின்னு கேட்டதான கிளிப்பிங் வந்து நமக்கு கிடைக்கல. ஆனால் என்னன்னா மஞ்சரி வந்து சாப்பிட்டுட்டு அவங்க என்ன பண்ண போறாங்க, அதை கொண்டு போய் சாப்பிட்டுட்டு முடிஞ்சதுக்கு பிறகு கொஞ்சம் கொட்ட போகும்போது கொஞ்சம் சாம்பார் நிறைய இருக்கு. அப்போ முத்துக்குமரன் பார்க்குறாரு, ஏன் இவ்வளோ சாம்பாரோட கொட்டுறீங்க அப்படிங்கும்போது மஞ்சரி என்ன சொல்றாங்க, நான் வைக்கும் போதே கம்மியாக வைக்க சொன்னேன், ஆனால் அருண் வந்து ஒரு கப்பை கொடுத்துட்டாரு, இப்போ என்னால் சாப்பிட முடியல, நான் கொட்ட போறேன் அப்படின்னா முத்துக்குமரன் என்ன சொல்றாரு, எப்போ இது ஒரு காமன் ரேஷனிங், இதை போய் இது மாதிரி அதிகமாக கொடுத்துருக்கே, இது சரியா அப்படிங்கிற ஒரு விஷயம் போகுது. உடனே இவர் என்ன சொல்றாரு, அருண் என்ன சொல்றாரு, விடுப்பா அப்படிங்கிறாரு. அது எப்படிப்பா விடுப்பா, அது எப்படி விட முடியும், இது வந்து உனக்கான விஷயம் இல்லை, எனக்கான விஷயம் இல்லை, இது வந்து நம்ம குடும்பத்திற்கான கிராசரி, ஒரு பொருட்கள். இது வந்து அவங்க கேட்கும் போதே நீ கம்மியா கொடுத்துருந்தீங்கன்னா உனக்கு நமக்கு இப்போ கெட்டு போக இது வீணா இருக்காது இல்லையா? இதுதாங்க நடந்த பிரச்சனை. ஆனா அவங்க வைக்கும் போது எனக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு கேட்கல. உங்களுக்கு எதனா கேட்டுச்சா என்னன்னு தெரியல. பட் அவர் கொடுக்க வேண்டிய அந்த ஒரு கப்பை கொடுத்துட்டாரு. இந்த இது வந்து முத்துக்குமரன் வந்து தொடர்ந்து நேற்று நைட்டும் பேசினார், இன்னைக்கு காலையிலையும் பேசினார். இதுக்கப்புறம் இப்போ இந்த சபையில் இது அரங்கேறி இருக்கு, இதை அட்ரஸ் பண்ண சொல்றார். காமன் பொருட்களை வீண் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறத இப்போ தீபக் வந்து அதை எடுத்து பேச தொடங்குறாரு. பேச தொடங்கும் போது எல்லாருக்கும் எங்க பசியில் இருக்கவங்க இது நேற்றையும் பேசுறீங்க இன்னைக்கும் பேசுறீங்க அப்படின்னு ஒன்று முத்துக்குமரனுக்கு கோவம் வந்துருச்சு. நான் ஒரு விஷயம் சொல்றேன், அதாவது வந்து அன்னைக்கு தயிர் விஷயம் ஒன்று வந்தது. அப்போ வந்து நான் அருணுக்கு சாதகமாக ஜாக்லின் கிட்ட பேச வந்தேன். அப்போ வந்து அருண் வந்து நான் பேச வேணாம்னு சொல்லிட்டாரு, நான் பேசாத போயிட்டேன். ஆனா இன்னைக்கு மஞ்சரி அந்த கொட்டும் பொழுது அது இது வந்து மஞ்சரியின் பொருள் இல்லை, இது பிக் பாஸ் வீட்டின் பொருள். எனக்கு அதுக்குனால பின்னாடி பாதிப்பு ஏற்படும். இதே மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் வேஸ்ட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா இது சரி வராது, அதனால நான் இதை கேட்கத்தான் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. இப்ப நம்ம என்ன சொல்றோம்னா, இது யார்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காருன்னா அருண் விஷால் அண்ட் கோட்டை கேட்டுட்டு இருக்காரு. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இது முத்துக்குமரனுக்கு தெரிஞ்சுது, எந்த இது நைட் ஆனால் அந்த பிரியாணி ஃப்ரைட் ரைஸ் 2 முறை சாப்பிட்ருக்காங்க இல்லையா, இது வந்து தெரிஞ்சிருக்கு, முத்துக்குமரனுக்கு தெரிஞ்சு மஞ்சரிக்கும் தெரிஞ்சிருக்கு. அதைத்தான் இந்த இதில் வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறாரோ அப்படின்னு. ஏன்னா இந்த நிகழ்வில் வந்து மஞ்சரி வாங்கினது வந்து அவங்க வேண்டாம் அப்படின்னு சொன்ன மாதிரி அந்த கிளிப்பிங்கில் இல்லை, ஆனால் அந்த நைட் சாப்பிடுவாங்களே அதை எக்ஸ்போஸ் பண்ணுறாரோ. ஏன்னா இது வந்து ஒரு நாள் முழுவதும் அந்த சாம்பாருக்காக பேச வேண்டிய விஷயம் இல்லை. பட் அது பேசுறாருன்னா காமன் கிராசரிஸ் வீண் பண்ண கூடாது அப்படிங்கிறது அப்படி எடுக்கலாமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல அந்த சாம்பார் வீண் பண்ணதுனாலயே 2 நாள் பேசிட்டு இருப்பாங்களா?